தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் சினி நியூஸ். NSG பாதுகாப்பு படையினர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை PP-27 புரொடெக்டட் பர்சன் என்று அழைப்பார்கள். அதாவது NSG-யால் பாதுகாக்கப்படும் 27வது VVIP என்பது அதன் பொருள். NSG எனப்படும் தேசிய பாதுகாப்பு படையான கருப்பு பூனை படை 1984ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தன் பாதுகாவலர்களாலே சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்தும் அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்களை கருத்தில் கொண்டும் இது போன்றதொரு சிறப்பு படையை உருவாக்க வேண்டும் என மத்திய அரசு முடிவு செய்தது. இவர்களின் பணி ரெகுலர் போலீசாரோ துணை இராணுவ படையோ இராணுவமோ செய்யும் பணிகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. பயங்கரவாத தாக்குதல்களை எத்தகைய நிலையிலும் முறியடிப்பதே இவர்களது முக்கிய பணி. மும்பை பயங்கரவாத தாக்குதலின் போது கூட இவர்கள்தான் களமிறங்கி பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடி வீழ்த்தினர். ஒரு குறிப்பிட்ட இடத்தை பயங்கரவாதிகள் ஆக்கிரமித்து விட்டால் இவர்கள் அங்கே களமிறக்கப்படுவார்கள். பின்னர் கணக்கச்சிதமாக இவர்கள் காரியத்தை முடிப்பார்கள். அதில் இவர்கள் வல்லவர்கள். இந்த பணி தவிர இவர்களில் 515 வீரர்களுக்கு மற்றொரு முக்கிய பணியும் அளிக்கப்பட்டது. அதாவது கொலை மிரட்டல், தாக்குதல், அச்சுறுத்தல் உள்ள VVIPகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது. இவர்கள் அளிக்கும் பாதுகாப்புக்கு Z+ பாதுகாப்பு என்று பெயர். பொதுவாக VVIPகளுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பானது YY+, XX+, ZZ+ என வகைப்படுத்தப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர், முக்கிய அரசியல் பிரபலங்கள், MLAக்கள், MPக்கள் என்ற ரேங்கில் உள்ளவர்களுக்கு Y மற்றும் Y+ பிரிவில் உள்ளவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் ஆகியோருக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இந்த கருப்பு பூனை படையினர் அனைவரும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள். இந்தியாவிலே மொத்தம் 16 VVIPகளுக்கு மட்டுமே NSG-யின் படையினரின் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவும் முன்னாள் முதல்வர் திமுக தலைவருமான கருணாநிதியும் Z+ பாதுகாப்புக்கு உரியவர்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பின் தற்போது கருணாநிதிக்கு மட்டுமே Z+ பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஒரு VVIPக்கு 40 NSG வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஷிப்ட் அடிப்படையில் செயல்படும் இவர்களில் ஒரு ஷிப்டில் ஒரு குழு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும். அந்த குழுவில் 5 ரேஞ்சர்கள் இருப்பார்கள். ஒரு உதவி ஆணையர் ரேங்கில் உள்ளவர் தலைமை தாங்குவார். கைகளில் எந்திர துப்பாக்கியும் ஊடுருவி பார்க்கும் கூர்மையான கண்களும் VVIPகளின் பாதுகாப்பும் மட்டுமே இவர்களின் சொத்து. VVIPகளின் பாதுகாப்பு மட்டுமே இவர்களின் இலக்கு. இவர்கள் பாதுகாக்கும் அந்த VVIPக்களை PP என்று அழைப்பார்கள். புரொடெக்டட் பர்சன், அதாவது பாதுகாக்கப்பட்ட மனிதர் என்பது அதன் அர்த்தம். அந்த வகையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா PP-27 என்று அழைக்கப்பட்டார். NSG-யை பொறுத்தவரை ஒரு VVIPக்கு அவரது வீட்டில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்துவிட்டு மீண்டும் தன் இருப்பிடத்திற்கு திரும்பி வரும் வரை சம்பந்தப்பட்ட VVIPயின் பாதுகாப்பு இவர்களின் பொறுப்பில் தான் இருக்கும். ஒவ்வொரு VVIPயின் தனிப்பட்ட மெய்க்காவலர்கள், பாதுகாவலர்கள் தவிர மாநில அரசு அதிகாரிகளும் கமாண்டோ பாதுகாப்பும் இருக்கும். அவர்களுக்கு அடுத்த உயர் பாதுகாப்பு தான் NSG. ஒரு VVIPயின் வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு 15 நிமிடங்கள் முன்னதாக இவர்கள் தயாராக இருப்பார்கள். அதுவரை VVIPயின் தனி பாதுகாவலர்கள் மற்றும் மாநில பாதுகாப்பு படைவசம் உள்ள VVIPயின் பாதுகாப்பு NSG-யிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் இருப்பிடத்திற்கு வந்து பிறகு உள்ளூர் பாதுகாப்பு மற்றும் மெய்க்காவலர்களிடம் VVIPயை ஒப்படைத்துவிட்டு எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் பெற்ற பிறகு NSG அங்கிருந்து நகரும். ஒருவேளை அந்த VVIP வெளியே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்கிறார் என்றால் அவரோடு மெய்க்காவலர்கள் தவிர ஒரு தலைமை NSG ரேஞ்சரும் உடனிருப்பார். VVIPயின் உயிரை பாதுகாக்க இவர்கள் எந்த சட்ட விதிமுறைகளும் தனியாக இருக்காது. அதே சமயம் முதல்வர் அலுவலகம், சட்டசபை ஆகியவற்றினுள் இவர்கள் VVIPகளுடன் செல்ல மாட்டார்கள். ஏனெனில் சட்டசபை என்பது மக்கள் பிரதிநிதிகள் அங்கம் என்பதால் அங்கு சபை காவலர்களை தவிர வேறு யாரும் நுழையக்கூடாது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவருமான மாயாவதிக்கும் Z+ பாதுகாப்பு உண்டு. ஒருமுறை உத்தரப்பிரதேச சட்டசபையில் அவர் இருந்தபோது கடும் அமளி காரணமாக சட்டசபை கதவுகள் இழுத்து மூடப்பட்டு விட்டன. முதல்வரின் மெய்க்காவலர்களாலே ஒன்றும் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது. வெளியே நின்று இருந்த NSG கருப்பு பூனைப்படை கமாண்டோகளுக்கு தகவல் பறந்தது. சட்டசபை கதவுகளை எட்டி உதைத்து திறந்து கொண்டு மாயாவதியை சூழ்ந்து கொண்டு அவரை தங்கள் தோள்களில் சுமந்து பாதுகாப்பு வெளியே கொண்டு வந்தார்கள் NSG படையினர்.
அந்த அளவுக்கு தங்கள் பாதுகாப்புக்கும் விவிஐபிகளின் உயிரை காக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் எந்த ரேஞ்சுக்கும் இவர்கள் இறங்கலாம் என்பதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகார வரம்பு. தங்கள் பாதுகாப்பில் உள்ள விவிஐபிக்களின் நகர்வுகள் பற்றியும் அவர்களின் உடல்நிலை உட்பட அனைத்து விவரங்களையும் தினசரி காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் தங்கள் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது விதி. அதன்படி ஒவ்வொரு விவிஐபி பற்றிய விவரங்கள் உள்துறை அமைச்சகத்திற்கு தினசரி காலை 6 மற்றும் மாலை 6 தெரிவிக்கப்படும். என்எஸ்ஜியின் பாதுகாப்பில் உள்ள எந்த விவிஐபியும் அவர்களுக்கு தெரியாமல் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. ஒருவேளை மிக மிக அவசரமாக செல்ல வேண்டி இருந்தாலும் கூட அவர் வெளியே புறப்பட்டு விட்டார் என்ற தகவலும் எங்கே செல்கிறார் என்ற தகவலும் என்எஸ்ஜிக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த விவிஐபி அந்த இடத்திற்கு செல்வதற்குள் என்எஸ்ஜி அங்கே சென்று பாதுகாப்பை டேக் ஓவர் செய்து கொள்வார்கள். ஒருவேளை உடல்நலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அந்த விவிஐபி அனுமதிக்கப்பட்டால் என்எஸ்சி குழுவின் உதவி ஆணையர் விவிஐபியை பார்த்து அவர் ஐசியூவில் இருந்தாலும் கூட தங்கள் தலைமை வாயிலாக உள்துறை அமைச்சகத்திற்கு காலை மற்றும் மாலை 6 மணிக்கு விவிஐபியின் உடல்நிலையை குறித்து அறிக்கை அனுப்ப வேண்டும். கண்களால் பார்க்காமல் என்எஸ்ஜி அறிக்கையை அனுப்ப மாட்டார்கள். ஒரு விவிஐபியின் பாதுகாப்புக்கு மட்டும் ஆண்டுக்கு சுமார் 6 கோடியில் இருந்து 10 கோடி வரை மத்திய அரசு செலவிடுகிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கடந்த 1991ஆம் ஆண்டில் இருந்து என்எஸ்ஜி பாதுகாப்பு வழங்கப்பட்டது. விடுதலை புலிகள், தமிழ் தீவிரவாத குழுவினர், வீரப்பன் குழுவினர் என பல்வேறு வகைகளில் கொலை மிரட்டல்கள் இருந்ததாகவும் 2 முறை லாரி ஏற்றி கொலை முயற்சி நடைபெற்ற காரணத்தினாலும் ஜேக்கு கருப்பு பூனைப்படை பாதுகாப்பு கோரப்பட்டு அதன்படி அளிக்கப்பட்டு வந்தது. அன்றிலிருந்து ஜெயலலிதா இறுதியாக மருத்துவமனைக்கு செல்லும் வரையிலும் என்எஸ்ஜி கமாண்டோ கருப்பு பூனைப்படையினர் ஜெயலலிதாவை கண்போல பாதுகாத்து வந்தனர். கேள்விகள் இங்கே தான் எழுகின்றன. ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது அது பற்றி என்எஸ்ஜியின் படையினருக்கு தகவல் சொல்லப்பட்டதா? அவ்வாறு சொல்லியிருந்தால் மருத்துவமனைக்கு உடனடியாக என்எஸ்ஜி படையினர் சென்றார்களா? மருத்துவமனைக்கு என்எஸ்ஜி போயிருந்தால் அந்த படையின் உயர் அதிகாரி ஜெயலலிதாவை பார்க்க அனுமதிக்கப்பட்டாரா? அதுபோன்று என்எஸ்ஜி படை உயர் அதிகாரி உள்துறை அமைச்சகத்திற்கு என்ன அறிக்கை அனுப்பினார்? ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் தவிர 75 நாட்கள் என்எஸ்ஜி அனுப்பிய தினசரி அறிக்கை என்ன? 75 நாட்களுமே காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் என்எஸ்ஜி அதிகாரிகள் ஜேவை பார்க்க அனுமதிக்கப்பட்டார்களா? அப்படி பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்றால் ஜேவின் உடல்நிலை அறிக்கை பற்றி என்எஸ்ஜிக்கு இதுபோலத்தான் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று தகவல் கொடுத்தது யார்? ஜெயலலிதாவை நேரில் சந்திக்காமல் அறிக்கை அனுப்பப்பட்டதா? என்எஸ்ஜியில் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? இவை அனைத்தும் முறைப்படி நடக்காமல் இருந்திருந்தால் என்எஸ்ஜி ஏமாற்றப்பட்டதா? அறிக்கை அனுப்பியிருந்தும் அதனை உள்துறை அமைச்சகம் மறைத்து விட்டதா? ஜெயலலிதா போன்ற விவிஐபிகளின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டிய என்எஸ்ஜி அதில் இருந்து தவறிவிட்டதா? அல்லது உள்துறை அமைச்சகம் தவறு செய்துள்ளதா? பதிலளிக்க வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சகமே. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் சினி நியூஸ்.